सुबह के समय में भी परमेश्वर की महान कृपा हमारे बीच में है। இந்த காலை வேளையிலும் தேவனுடைய வல்லமையுள்ள கிருபை நம்ம மத்தியில் இருக்கிறது. प्रभु की पंख की आड़ में आप सब आए हुए हैं। அவருடைய செட்டையின் மறைவிலே நிழலிலே நாம் இருக்கிறோம், வந்தடைகிறோம். उनकी पंख के आड़ में जो कोई भी आए हैं, யாரெல்லாம் அவர் செட்டையின் நிழலிலே வருகிறார்களோ, उनके पंख के आड़ की पंख उनकी सुरक्षा करता है और हर एक बात में साथ देता है। அவருடைய செட்டையானது உங்களுடைய எல்லா சூழ்நிலைகளிலும் உங்களுக்கு தேவையான பாதுகாப்பையும் உங்களுக்கான எல்லாவற்றையும் அது பூர்த்தி செய்யும். आप किसी भी बात को लेके चिंता होने की जरूरत नहीं है। எதை குறித்தும் கவலைப்பட நீங்கள் தேவையில்லை. आपके हृदय को प्रभु की मार्ग में बनाए रखें। எப்பொழுதும் அவருடைய பாதையிலே நடப்பதற்கு உங்கள் இருதயத்தை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். उनकी खोजियों को वो हमेशा तृप्त करेगा। அவரை தேடுகிறவர்களுக்கு அவர் திருப்தி அளிக்கிறவராயிருக்கிறார். वचन कहता है, भजन संहिता अध्याय 34 में लिखा है, उनके धर्मियों को किसी भी बात बलि वस्तु की कमी नहीं होगी। வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 34வது சங்கீதத்திலே, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. उनके धर्मियों को किसी भी बलि वस्तु की कमी नहीं होगी। அவருக்கு பயப்படுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. सो आपकी जिंदगी में जब तक आप परमेश्वर की डर मानते हैं, எப்ப வரை நீங்க கர்த்தருக்கு பயப்படுகிறீர்களோ, आपकी जिंदगी में वो अपनी महान कृपा को प्रकट करेगा। அவர் தன்னுடைய கிருபையை, வல்லமையுள்ள கிருபையை உங்கள் வாழ்க்கையில் அவர் வெளிப்படுத்திக் கொண்டே இருப்பார். शेर की बच्चे भी है ना भूखे रह जाएंगे। சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் கிடக்கும். जो परमेश्वर को खोजते हैं उनको किसी भी बलि वस्तु की कमी नहीं होगी। கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. किसी भी बलि वस्तु की कमी नहीं। ஒரு நன்மையும் குறைவுபடாது. जितने भी बलि बला वस्तु है, बले चीज है, எத்தனை நன்மையான காரியங்கள் இருக்கிறதோ सब कुछ आपके जीवन में आएगा। எல்லா நன்மையான வஸ்துக்களும் உங்கள் வாழ்க்கையிலே அது வந்து சேரும். स्वर्ग की हो, வானத்துக்குரியவைகளாக இருக்கலாம், वो पृथ्वी की हो, அது பூமிக்குரியவைகளாகவும் இருக்கலாம். every good things will follow your life. எல்லா விதமான ஆசீர்வாதங்களும் உங்களை பின்தொடரும். आप अपने हृदय को उनकी मार्ग में चलने के लिए स्थिर रखें। உங்க இருதயத்தை மாத்திரம் அவர் பாதையிலே நடப்பதற்கு திடப்படுத்திக் கொள்ளுங்கள். अभी हमने एक गीत गाया, ஒரு பாடலை நாம் பாடினோம். नूह और दानियेल और अय्यूब जैसा हम चलेंगे उनके पीछे। நோவா தானியேல் போல அவருக்கு பின்னாக நாம் செல்வோம். ये सब परमेश्वर की है ना करीब चले हुए बंदे हैं। இவர்கள் இந்த எல்லா பரிசுத்தவான்களும் தேவனுடைய நெருங்கிய ஒரு உறவில் இருந்தார்கள், தேவனுடைய நெருங்கிய ஐக்கியம் கொண்டிருந்தார்கள். आप भी उनके जैसा ही रहें। நீங்களும் அவர்களைப் போல இருக்க நீங்கள் ஆரம்பியுங்கள். आपकी जिंदगी हमेशा उनका जो प्रिय बातें हैं उसी को करने में अपने मन लगाएं। தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்வதிலும் தேடுவதிலும் நீங்கள் ஆர்வம் கொள்ளுங்கள். अपने मन को लगाएं, உங்க இருதயத்துல அதுல வைங்க, ताकि परमेश्वर की इच्छा आपके जीवन में पूरा हो। அப்பொழுதுதான் அவருடைய சித்தம், விருப்பம் உங்கள் வாழ்க்கையிலே நிறைவேறும். आमेन, ஆமென். सो पिछले दिनों में मैं आपको डीएनए के बारे में, हमारे डीएनए के अंदर रहने वाले रहस्य के बारे में बात किया है। கடந்த நாளிலே டிஎன்ஏ இருக்கிறதான ரகசியத்தை குறித்து நான் உங்களோடு பேசினேன். So God is a God of generations. சந்ததிகளின் தேவனாக இருக்கிறார் நம்முடைய தேவன்.
So कैसे वो पीढ़ी से पीढ़ी वो कैसे अपने रिश्ता को हमारे साथ जोड़ता है? எப்படி தேவன் சந்ததிகளோட தேவன் அவருடைய உறவை வைத்திருக்கிறார். जैसे अब्राहम, ईसाक, याकूब और इस्राएल का परमेश्वर बना. எப்படி வேதம் சொல்லுகிறது, ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், இஸ்ரவேலர்களின் தேவன் என்று எப்படி அதிலே அவருடைய உறவை அவர் வைத்திருந்தார். कि परमेश्वर उनकी डीएनए के साथ अपने आत्मा को रखा था. அவங்களுடைய டிஎன்ஏக்குள்ள இவருடைய தேவனுடைய ஆவி அங்கே இருந்தது. And God's covenants are written in their DNA. அவர்களுடைய டிஎன்ஏல அவர் உடன்படிக்கை எழுதி இருந்தார். God, हमारा परमेश्वर, उनका जो covenant है, मतलब वाचा है, उसको आपके डीएनए के अंदर लिखने वाले परमेश्वर है. நம்முடைய தேவன் அவருடைய உடன்படிக்கை, அவருடைய வாக்குத்தத்தத்தை உங்களுடைய டிஎன்ஏயில் எழுதுகிறவராய் இருக்கிறார். So that it may go from generation to generation. அப்பொழுதுதான் அது சந்ததிகளுக்கு அது கடந்து செல்லும். God made his covenant with Abraham. ஆபிரகாமோடு தேவன் உடன்படிக்கை பண்ணினார். And God wrote that covenant in his seed. அவனுக்குள் இருந்த விதையிலே அந்த உடன்படிக்கையை எழுதினார். अब्राहम के सीड के अंदर परमेश्वर अपने कवनेंट को लिख दिया. ஆபிரகாமுக்குள்ளாக இருந்த விதையிலே அந்த உடன்படிக்கையை எழுதினார் தேவன். इसलिए जब वो आगे जा रहा है, जब अब्राहम नहीं है, ईजाक है, यहाँ पे परमेश्वर कह रहा है, मैं अब्राहम के साथ ये वायदा किया है, मैं तेरे साथ रहूंगा और मैं तेरे को ऊंचा ले आऊंगा. ஆபிரகாம் போய்விட்டார், ஆனாலும் ஈசாக் இருந்தார். ஈசாக்குக்கு தேவன் சொல்லுகிறார், ஆபிரகாமுக்கு நான் பண்ணின உடன்படிக்கை உன்னோடு நான் இருக்கிறேன், அந்த உடன்படிக்கையை உன்னிலே நிறைவேற்றுவேன் என்று சொல்லுகிறார். Because God keeps his covenant with the seeds. தேவன் அவருடைய உடன்படிக்கையை விதையிலே அவர் நிறைவேற்றுகிறவராய் இருக்கிறார். It goes on. It goes through the DNA. அது டிஎன்ஏக்கு நேரா அது கொண்டு செல்லும். Through the DNA. அது உள்ள நுழைச்சிட்டு போகும் விதையோடு. So आपके जीवन में भी परमेश्वर इसलिए आपको चुना है, आपको उनका संतान बनाया है, ताकि आपके डीएनए के अंदर उनकी कवनेंट को लिखें. அதனால்தான் தேவன் உங்களை தெரிந்தெடுக்கிறார், உங்களை பிள்ளைகளாய் மாற்றி இருக்கிறார். அப்பொழுதுதான் அவருடைய உடன்படிக்கையை உங்கள் டிஎன்ஏயில் எழுதுவார். If you are in Christ, நீங்கள் கிறிஸ்துவுக்குள் இருப்பீர்கள் என்றால், जो कुछ भी हम मसीह में पाए हैं, நாம் எதையெல்லாம் கிறிஸ்துவின் மூலமாக பெற்றோமோ, वो सब कुछ आपके डीएनए के अंदर परमेश्वर वाचा के रूप में लिखता है. அது எல்லாத்தையும் உங்க டிஎன்ஏல உடன்படிக்கை வாக்குத்தத்தத்தின் மூலமாக எழுதி இருக்கிறார். He made a covenant. அவர் உடன்படிக்கை கிறிஸ்துவின் மூலமாக உங்களோடு அவர் உடன்படிக்கை பண்ணி இருக்கிறார். Blood covenant किया है आपके साथ. அவர் உங்களோடு இரத்த உடன்படிக்கை பண்ணி இருக்கிறார். Through Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் மூலமாக blood covenant बनाया. இரத்த உடன்படிக்கை பண்ணி இருக்கிறார். blood covenant हुआ है मेरे और परमेश्वर के बीच में. blood covenant है. நானும் தேவனுக்கும் எனக்கும் தேவனுக்கும் இடையில இரத்த உடன்படிக்கை ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. अब्राहम और परमेश्वर के बीच में ब्लड कवनेंट बनाया गया था. ஆபிரகாமுக்கும் தேவனுக்கும் இடையிலே ஒரு இரத்த உடன்படிக்கை இருந்தது. परमेश्वर अब्राहम को कहा था, तुम जाके एक मेमना को ले आओ और उसको काट के रखो, मैं तेरे साथ आज मैं वाचा बनाने वाला. ஆபிரகாமை பார்த்து சொன்னார், ஒரு ஆட்டை எடுத்துட்டு வா, அது பலியிடு, நான் உன்னோடு இரத்த உடன்படிக்கை பண்ணுகிறேன் என்று சொல்லுகிறார். So blood covenant means it's going through the generations. இரத்த உடன்படிக்கை என்று சொன்னாலே
அது சந்ததி சந்ததியாக போகும் உடன்படிக்கையாக இருக்கிறது. Both the sides it works like that. அது வந்து ரெண்டு சைடும் அது வேலை செய்யும். Godly covenants that made with blood is also go through generation to generation. ஆண்டவரோடு கூட, அதாவது பரிசுத்த தேவனோடு பரிசுத்த ஆவியோடு செய்கிற உடன்படிக்கை, இரத்த உடன்படிக்கையும் அது ஜெனரேஷன் டு ஜெனரேஷன் போறதா இருக்கும். அதே போல ஈவிலோடு செய்யப்படுகிற இரத்த உடன்படிக்கைகளும் ஜெனரேஷன் டு ஜெனரேஷன்ல போகும். ரெண்டுமே பிளட்ல தொடர்புடையது. அதனாலதான் blood covenants are very powerful. Blood covenants are connected with your life and आपका जो जीवन है ना उसके साथ जुड़ा हुआ है. இந்த இரத்த உடன்படிக்கை என்பது உங்களுக்குள் இருக்கிற உயிரோடு, அந்த ஜீவனோடு அது இணைக்கப்பட்டிருக்கிறது. जब तक आपके द्वारा दूसरे श्वास आता है ना इस दुनिया में, आपका बच्चे के श्वास है ना इस दुनिया में आता है ना, दूसरा एक श्वास आ रहा है, दूसरा एक ब्लड पैदा हो रहा है, ब्लड का नदी आपके अंदर से दूसरा एक और ब्लड का नदी बह रहा ना एक बंदे के अंदर, उस ब्लड में भी जाएगा वो. எப்ப உங்கள் மூலமாக இன்னொரு உயிர், இன்னொரு ரத்தம், இன்னொரு நதி பாய்கிறதோ அப்ப அது வந்து அந்த டிஎன்ஏ ஓட அது வந்து ஷேர் ஆகும், போகும். एक बच्चा जब हम पैदा करते हैं, ஒரு பிள்ளையை நாம் பெற்றெடுக்கிறோம், वो बच्चा जब पैदा होता है तो उसके अंदर ब्लड फॉर्म होता है. அந்த குழந்தைக்குள்ளாக ரத்தம் உருவாகிறது. देखो ब्लड इस दुनिया में कहाँ मिलेगा? इस दुनिया में और कहीं ब्लड मिलेगा क्या? இந்த இங்க பூமியில எங்கயாவது ரத்தம் கிடைக்குமா? வேற எங்கயாவது கிடைக்குமா? जैसे पानी मिलता है, எப்படி தண்ணி கிடைக்குதோ, पेट्रोल मिलता है, पेट्रोल கிடைக்குதோ, क्रूड ऑयल मिलता है, डीजल கிடைக்குதோ, और भी बहुत सारे ऑयल्स मिलता है, बहुत सारी चीजें मिलती है पृथ्वी के अंदर से. இந்த பூமியில இருந்து இவ நிறைய கிடைக்குது. बट ब्लड कहीं मिलता है क्या? ஆனால் ரத்தம் எங்கயாவது கிடைக்கிறதா? कहीं इन्होंने बोरिंग किया, वहाँ ब्लड आ गया. எங்கயாவது போர் போட்டு ரத்தம் வந்துருச்சா? आज तक कहीं किसी ने बोला आपको हमने यहाँ पे खोदा है, हम आज ब्लड मिल गया हमें? யாராவது சொல்லிருக்காங்களா நாங்க இங்க போரிங் போட்டோம் பார்த்தா ரத்தம் வருது அப்படின்னு சொல்லிருக்காங்களா? ना, कहीं नहीं आया, எங்கேயும் வரல. बट ये पूरे प्रपंच में सिर्फ और सिर्फ जीवित वस्तुओं के अंदर ब्लड मिलेगा आपको. நீங்க இந்த முழு பிரம்மாண்டத்திலயும் இந்த முழு சிருஷ்டிப்புலயும் நீங்க பாப்பீங்கன்னா எதுக்குள்ளே ஜீவன் இருக்கிறதோ, உயிர் இருக்கிறதோ அங்கேதான் நீங்கள் ரத்தத்தை பார்க்க முடியும். जिसके अंदर भी जीवन है उसमें ब्लड होता है. எதற்குள்ளே எல்லாம் ஜீவன் இருக்கிறதோ அங்கே எல்லாம் ரத்தம் இருக்கும். So ब्लड का नदी भी चल रहा है, मगर वो नदी आपके आंखों में दिखाई नहीं देता, मगर वो नदी के बिना हम रह नहीं सकता है. உள்ளே ஒரு ரத்த நதி ஓடிக்கொண்டிருக்கிறது, அது நாம் இந்த சரீர கண்களினால் பார்க்க முடியவில்லை, ஆனாலும் அது உள்ளே நதி நடந்து கொண்டிருக்கிறது. वो नदी हम हर एक बंदा ब्लड की रिवर हमारे अंदर चल रही है, 24 घंटा ब्लड की, वो रिवर कभी रुकता ही नहीं है, वो रिवर भागते रहता है. இந்த நம்முடைய சரீரத்திலே 24 மணி நேரமும் அந்த ரத்தம் என்கிற நதி அது பாய்ந்து கொண்டு அது புரண்டு ஓடிக்கொண்டே இருக்கிறது. लघु बोलने से सबकी एक ही लघु नहीं है, जानवर का लघु अलग है और बर्ड्स का लघु अलग है और इंसान का लघु अलग है. ரத்தம் என்று சொன்னால் எல்லாருக்கும் ஒரே ரத்தம் இல்லை, பறவைகளுக்கு ரத்தம் வித்தியாசம், விலங்குகளுக்கு ரத்தம் வித்தியாசம், முழு மனு குலத்திற்கும் ரத்தம் வித்தியாசம். But all the blood, ये ब्लड जो है ये कहीं पे भी इस दुनिया में नहीं मिलेगा. Only the living things, जीवित प्राणियों के अंदर, जीवित वस्तुओं के अंदर ही लहू मिलता है. ஆனால் ரத்தம் என்று சொன்னால் அது எங்கேயும் இந்த பூமியிலும் எங்கேயும் சாதாரணமாக கிடையாது. எங்கே ஜீவன் இருக்கிறதோ, எங்கே உயிர் இருக்கிறதோ அங்கே ரத்தம் என்கிற நதி ஓடிக்கொண்டிருக்கிறது. Why God made blood covenant? ஏன் தேவன் ரத்த உடன்படிக்கை பண்ணினார்? ब्लड कवनेंट, रक्त उड़नबड़िके, बिकॉज ब्लड के साथ कनेक्ट करना, ब्लड में कनेक्ट करना, इट्स कनेक्टिंग विद द जनरेशन, बिकॉज
ब्लड आपके अंदर से ही आपके बच्चे में आ सकता है और कहीं से नहीं आएगा। ஏன் தேவன் இரத்த உடன்படிக்கை பண்ணினார் என்றால் இரத்தத்திலிருந்துதான் உயிர் பிறக்கிறது. அந்த இரத்தத்துல உடன்படிக்கை பண்ணும் பொழுதுதான் உங்களுக்குள் இருக்கிற அந்த நதியானது இன்னொரு உயிருக்குள் போகும் பொழுது அது DNA எழுதப்படுகிறது. Your blood is very powerful and very precious. உங்களுடைய ரத்தம் ரொம்ப விலையேற பெற்றது. इसलिए बाइबल कहता है, அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, लहू को तुम मत खाना है, அதனால ரத்தத்தை சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லுது. ब्लड तो मत खाना है, ரத்தத்தை சாப்பிடாதீங்க. क्यों? காரணம் ब्लड में जीवन है. ரத்தத்தில் ஜீவன் இருக்கிறது. If God is making a blood covenant, He is making a life covenant with you. உங்களோட ரத்த உடன்படிக்கை பண்ணிருப்பார் என்றால் உங்களோட ஜீவ உடன்படிக்கை பண்ணிருக்கிறார் என்ற அர்த்தம். God is making a covenant. It's a life covenant because blood covenants are life covenants. தேவன் உங்களோட உடன்படிக்கை ரத்த உடன்படிக்கை பண்ணிருப்பார் என்றால் ரத்த உடன்படிக்கை என்று சொன்னால் ஜீவ உடன்படிக்கை என்ற அர்த்தம். I am connected with God through blood. நான் இரத்தத்தினால் தேவனோடு இணைக்கப்பட்டிருக்கிறேன். ஆமென், ஆமென், ஆமென். Why the blood of Jesus Christ? ஏன் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம்? Why the blood of Jesus Christ? ஏன் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம்? एक तो यीशु मसीह का लहू आपको पाप से छुड़ाता है. இந்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உங்கள் பாவங்களிலிருந்து உங்களை விடுதலையாக்குகிறது. Okay, that's one side. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். And another side Bible is telling, இன்னொரு பக்கத்தை வேதம் சொல்லுகிறது, यीशु मसीह के लहू के द्वारा पिता परमेश्वर हमारे साथ वाचा बनाया है. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் மூலமாக பிதா நம்மோடு உடன்படிக்கை பண்ணி இருக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கு. इसलिए पहला कोरिन्थियोस अध्याय 11 में जब पौलुस लिखता है, அதனால 1 கொரிந்தியர் 11வது அதிகாரத்தில் நீங்கள் படித்து பார்ப்பீர்கள் என்றால், यीशु मसीह अपने लहू को उठाया, उस पात्र को उठाया और कहा, ये मेरा लहू का नया वाचा है. இயேசு கிறிஸ்து பாத்திரத்தை எடுத்து இது என் மாம்சத்தின் இது என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கை, இது என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கை. ஆமென், ஆமென். இது இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கை. எஸ், இரத்தத்தினால் ஒரு உடன்படிக்கை எழுதுகிறார். ஆமென். Blood covenants, இரத்த உடன்படிக்கை that comes into your breath, that connects with your breath. உங்களுடைய சுவாசத்திலே அது இணைக்கப்பட்டிருக்கிறது. Whatever that is written, whatever that is connected with your blood, that is connected with your breath. எதெல்லாம் உங்களுடைய இரத்தத்திலே இணைக்கப்பட்டிருக்கிறதோ அதெல்லாம் உங்கள் சுவாசத்திலே இணைக்கப்பட்டிருக்கிறது. If the covenant of God, परमेश्वर का वाचा अगर आपके साथ लहू की वाचा बनी गई है, தேவன் உங்களோடு இரத்த உடன்படிக்கை பண்ணி இருக்கிறார். अगर किया हो, அது அவர் பண்ணி இருந்தார்னா, he has made that covenant with your breath. உங்களுடைய சுவாசத்திலும் அவர் உடன்படிக்கை பண்ணி இருக்கிறார் என்ற அர்த்தம். Because your life is connected with your breath. உங்களுடைய உயிர், உங்களுடைய ஜீவன் சுவாசத்தோடு அது இணைக்கப்பட்டிருக்கிறது. So that's why God said to Abraham, God told Abraham to bring a sacrifice, and God said, I'm going to make a covenant with blood. அதனாலதான் ஆபிரகாமை கூப்பிட்டு சொல்லுகிறார், நீர் எனக்காக ஒரு பலி செலுத்து, நான் உன்னோடு இரத்த உடன்படிக்கை பண்ண இருக்கிறேன் என்று அழைக்கிறார். Blood covenants are very powerful, you know. It's very spiritual, it's very deep. ये बहुत ही गहरी स्पिरिचुअल मतलब होता है इसके अंदर. ये एक बार बन गया, इसको तोड़ना भी इतना आसान नहीं है. मैं both the sides कह रहा हूँ. It works in the positive, it works in the negative, both the sides. இரத்த உடன்படிக்கை என்று சொன்னால் மிகவும் முக்கியமானது, மிகவும் வல்லமையானது. நான் ரெண்டு சைடு சொல்றேன், பாசிட்டிவும் சொல்றேன், நான் நெகட்டிவும் சொல்றேன். If your forefathers has made some blood covenants with the evil, that is also very powerful. அது உங்களுடைய முன்னோர்கள் இரத்த உடன்படிக்கை பிசாசோடு அவங்க பண்ணி இருந்தாங்கன்னா அதுவும் பயங்கரமான வல்லமை உள்ளது. Because blood covenants are life covenants. ஏனென்றால் இரத்த உடன்படிக்கை உயிர் உடன்படிக்கை, ஜீவ உடன்படிக்கை.
So that's why it comes very powerful, and it is to break that, it needs a very deep, है ना, to breaking that, उसको तोड़ने के लिए बहुत सारे गहरी स्पिरिचुअल नॉलेज की आवश्यकता है, और उसको तोड़ने के लिए बहुत ज्यादा, है ना, डीप कॉन्शियसनेस के अंदर ट्रांसफॉर्मेशन, कॉन्शियसनेस में आप उसको, है ना, लेके आना पड़ेगा. நீங்க எதிர்மறையான இந்த இரத்த உடன்படிக்கையை நீங்கள் உடைக்க வேண்டும், முறியடிக்க வேண்டும் சொன்னால் அதற்கு உங்களுக்கு மிகவும் ஆழமான ஆவிக்குரிய அந்த ஆழ்ந்த ஞானம் தேவைப்படுகிறது. அப்பொழுதுதான் அந்த ஞானத்தை பெற்று இதிலே நீங்கள் முறியடிக்க முடியும், உடைக்க முடியும். That's why many Christians, बहुत सारे क्रिश्चियंस यीशु को ग्रहण तो कर लिया, मगर लाइफ के अंदर बड़ा चेंज नहीं है. அதனாலதான் அநேக கிறிஸ்தவர்கள் இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட பிறகும் அவங்களுடைய வாழ்க்கையிலே பெரிய ஒரு மாற்றம் நிகழாமல் இருக்கிறது. Still वहां पे कुछ darkness छाया हुआ है. இப்ப வரை அவங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு அந்தகாரம் போய்கொண்டே இருக்கிறது. एक लिमिटेशंस में ही रहते हैं. அவங்க எப்போதுமே ஒரு எல்லைக்குள்ளே இருப்பாங்க. वो सीमा को तोड़ ही नहीं पाते. அவங்க அந்த எல்லையை அவங்களால உடைக்கவே முடியாது. स्पिरिचुअल लिमिटेशंस, அவங்களுக்கு ஆவிக்குரிய எல்லைகள் இருக்கும். स्पिरिचुअल रिलेशनल लिमिटेशंस, உறவுகளிலே எல்லை இருக்கும். ना प्यार नहीं कर पाएंगे, அவங்க அன்பு காட்ட முடியாது. उनके हृदय एक सीमा से ज्यादा सोच नहीं सकता, उनका माइंड को सोचने में सीमा होता है. அவங்க மைண்ட், அவங்க ஹார்ட் எதுமே ஒரு எல்லைக்கு அப்பாற்பட்டு யோசிக்க முடியாது. वो उससे ज्यादा सोच भी नहीं पाएंगे, स्पिरिचुअल मैटर्स को अंडरस्टैंड भी नहीं कर पाएंगे. அவங்க ஆவிக்குரிய காரியங்கள் அவங்களுக்கு மண்டையில ஏறவே ஏறாது, புரியவே புரியாது. कितना भी हम कोशिश कर ले, எவ்வளவுதான் நீங்க முயற்சி பண்ணி பாருங்க, वो लोगों को स्पिरिचुअल बातें समझ में नहीं आएगा. அவங்களுக்கு ஆவிக்குரிய காரியங்கள் அவங்களுக்கு விளங்காமல் போய்விடும். क्यों? காரணம், but they are Christians. I am not talking about other religion people. நான் மற்ற மதத்தை பற்றி, நான் மத சார்ந்தவர்களை பற்றி நான் பேசவில்லை, கிறிஸ்தவர்களை பற்றி பேசுகிறேன். Why still limitations are following your life? ஏன் உங்களுக்கு ஒரு எல்லைக்குள்ளே நீங்க இருந்துகிட்டு இருக்கீங்க? Why your spiritual life after going to church for 20 years, है ना, 20 साल से चर्च में जाने के बाद भी जिंदगी में बड़ा चेंज अभी तक नहीं देख पा रहा? ஏன் 20 வருடமாக சபைக்கு சென்ற பிறகும் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தை நீங்கள் பார்க்க முடியாமல் क्यों certain sins, है ना, कुछ पाप से छुटकारा नहीं मिल रहा है? ஏன் இப்ப வரையும் சில பாவங்களிலிருந்து விடுதலை பெறாமல் இருக்கிறீர்கள்? क्यों सोच में आज भी तड़प रहे हैं? ஏன் இப்ப வரை யோசனையிலே, மனதின் எண்ணங்களினாலே தடுமாறி கொண்டிருக்கிறீர்கள்? क्यों लाइफ में अभी भी आगे नहीं बढ़ पा रहे? ஏன் உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் முன்னேறாமல் இருக்கிறீர்கள்? क्यों गरीबी नहीं जा रहा है? ஏன் உங்களுக்குள் இருக்கிறதான பொருளாதார ஏழ்மை ஏன் குறைய மாட்டேன் என்கிறது? ओ आप खुद कंफ्यूज्ड है. मैं तो प्रभु को मानता हूँ, चर्च जा रहा हूँ, दशमांश दे रहा हूँ, मैं सब कुछ कर रहा हूँ, फिर भी कहाँ पे रुकावट है? எங்க தடை இருக்கு? நான் சர்ச்சு போறேன், எல்லாமே பண்றேன், ஏன் தடை இருக்கிறது என்று குழம்பி இருக்கிறீர்கள். I'm telling you, my dear brothers and sisters, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், the blood covenants, இரத்த உடன்படிக்கை, if it is made with some evil things, நீங்க பிசாசோட ஏதோ ஒரு உங்களுடைய முன்னோர்கள் ஏதோ ஒரு காரணத்தினாலே இரத்த உடன்படிக்கை நடந்திருந்தது என்றால், that follows your breath, அது உங்களோட சுவாசத்தோடு அது பின்பற்றும். உங்க சுவாசத்தை பின்தொடர்ந்து வரும். It follows your breath. உங்க சுவாசத்தோடு அது பின்பற்றும். कितने लोग बातें समझ पा रहे हैं? நான் பேசுகிறது உங்களுக்கு புரிகிறதா? Breaking the limitations are very important. உங்களுடைய எல்லைகளை முறியடிப்பது மிகவும் அவசியம். Otherwise we will stand there and हम परेशान होते रहेंगे. हमारे जिंदगी में हो क्या रहा है? நீங்க அந்த எல்லைக்குள்ளே நின்னுகிட்டு இருப்பீங்க, உங்களுக்கே குழம்பி போயிருவீங்க, நான் எங்க இருக்கேன், வாழ்க்கை எங்க போய்கிட்டு இருக்குன்னு. And you will see, आप ये भी देखेंगे आपकी जिंदगी में जो हो रहा है वो आपके आगे जनरेशन में भी होते हुए देखेंगे. நீங்க உங்க வாழ்க்கையில என்ன பாக்குறீங்களோ அதையே அடுத்த ஜெனரேஷன்லயும் நீங்க பாப்பீங்க. ये सब इसीलिए है. இதெல்லாம் காரணம் இதுதான். So God of Bible, the God of heavens,
परलोकத்தின் தேவன், स्वर्ग का परमेश्वर भी अपना वाचा को लहू में बनाता है. நம்முடைய பரலோகத்தின் தேவனும் இரத்த உடன்படிக்கையை உங்களோடு பண்ணி இருக்கிறார். அவர் இரத்தத்தினால் உடன்படிக்கை செய்கிற தேவனாக இருக்கிறார். ஆமென். इसलिए बाइबल में आप देखते आओ, पूरे बाइबल में ब्लड कवेनेंट्स आर कमिंग अगेन एंड अगेन. நீங்க முழு வேதாகமத்திலும் பாப்பீங்கன்னா அந்த இரத்த உடன்படிக்கை திரும்பவும் அது கண்டினியூஸா வந்துகிட்டே இருக்கிறத உங்களால பார்க்க முடியும். But in the New Testament, ஆனால் புதிய ஏற்பாட்டிலோ God made the God of heavens, பரலோகத்தின் தேவனானவர் made his covenant, உடன்படிக்கை उसका पुत्र के लहू से बनाया. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலமாக அவர் நம்மோடு பண்ணியிருக்கிறார். நம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல், ஆமென், அவரையே நமக்காக தந்தருளி, எஸ், அந்த இரத்தத்தினால் உடன்படிக்கை ஏற்படுத்தினார். ஆமென், ஆமென். अब बुक ऑफ Hebrews अच्छे से पढ़ो. இங்க எபிரேயர் எழுதின நிருபத்தை நன்றாக படியுங்கள். हेब्रानियों के किताब पढ़ो आप. எபிரேயரை நீங்கள் படியுங்கள். There you understand blood covenants क्या होता है. அங்கே இரத்த உடன்படிக்கை குறித்து நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். क्यों बाइबल कहता है लहू से हर एक चीज शुद्ध होता है. ஏன் இரத்தம் எல்லாவற்றையும் சுத்திகரிக்கிறது என்று வேதம் ஏன் சொல்லுகிறது? கொஞ்சம் குறைய இரத்தத்தினால் எல்லாம் சுத்திகரிக்கப்படுகிறதுன்னு ஏன் சொல்லுது? கொஞ்சம் குறைய இரத்தத்தினால் எல்லாம் சுத்திகரிக்கப்படுகிறது ஏன் போட்டிருக்கு? Why the old covenant that God made with the people of Israelite, उनके साथ भी लहू की वाचा बना रहा है. இஸ்ரவேலர்களோடும் தேவன் இரத்த உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். ब्लड कवेनेंट बनाया है, இரத்த உடன்படிக்கை பண்ணினார். उस दिन जब हारून को अभिषेक किया, हारून ने जाके एक मेमना को ये करके फिर वो लहू को लेके आया और कहा ये आपके साथ परमेश्वर करने वाली वाचा है बोल के वो लहू को लोहों के ऊपर छिटकाया. ஆரோன் அபிஷேகம் பண்ணப்பட்ட அந்த நாளிலே ஆசாரியனாக என்ன செய்யறான்? ரத்தத்தை கொண்டு வந்து ஜனங்கள் மேல் தெளித்து சொல்றான், இது ரத்தத்தினாலாக உடன்படிக்கை, இது ரத்தத்தால உடன்படிக்கை பண்றான்னு சொல்றான். பழைய ஏற்பாட்டு உடன்படிக்கையிலும் ரத்தத்தில் ஏற்படுத்தப்படுகிறது, புதிய ஏற்பாட்டின் உடன்படிக்கையும் ரத்தத்தில் ஏற்படுத்தப்படுகிறது. ஏன் அது ஏற்படுத்தப்படுகிறது? ஏனென்றால் இரத்த உடன்படிக்கைகள் ஜீவ உடன்படிக்கைகள். அது உங்கள் ஜீவ சுவாசம். உங்களில் இருந்து அடுத்து எத்தனை ஜீவ சுவாசங்கள் தொடர்கிறதோ, எனக்குள் இருந்து என் பிள்ளை வழியாக, என் பிள்ளையினுடைய பிள்ளை வழியாக எத்தனை ஜீவ சுவாசங்கள் பின்தொடர்கிறதோ அத்தனையிலும் அந்த உடன்படிக்கை வெளிப்படும். That's why God, इसलिए परमेश्वर जो है इजरायली लोगों को छोड़ ही नहीं पा रहा था, क्योंकि it is a life covenant है. அதனாலதான் இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் விடவே முடியல. காரணம் என்னன்னா, இஸ்ரவேல் ஜனங்களோடு தேவன் இரத்த உடன்படிக்கை பண்ணியிருந்தார். உயிர் உடன்படிக்கை, ஜீவ உடன்படிக்கை அவர் பண்ணியிருந்தார். உயிர் என்னல இருந்து ஒரு உயிர் வெளியே வந்தா அந்த உயிர்ல அந்த உடன்படிக்கை வந்துரும். அப்புறம் அந்த ஜீவனையும் அவரால் விடவே முடியாது. என்னைக்கு कितने लोगों को बातें समझ आ रहा अच्छे से? புரிகிறதா? தெளிவாகுதா? ஆமென். Our God is a God of covenants. நம்முடைய தேவன் உடன்படிக்கையின் தேவனாய் இருக்கிறார். God bless you. Have a nice day. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Have a nice day.